ஆசிரியர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம 2 சைக்காலஜி கிளாஸ், 2 இங்கிலீஷ் கிளாஸ், 3 தமிழ் கிளாஸ் பார்த்து ஃபுல்லாக டெஸ்ட் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டே 8ல் என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள்லேருந்து கேட்கப்படுற அணிகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் டெட்டில் கூட இது கேட்டிருந்தாங்க. பீலிப்பேய் சாக்காடும் அப்படின்ற திருக்குறள் கொடுத்துட்டு இது எந்த அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? மோஸ்ட்லி தமிழில் இந்த திருக்குறள் கொடுத்துட்டு அது சார்ந்த கேள்விகள் எது வரும்னா, திருக்குறளிலிருந்து கேட்கப்படும் அணிகள். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க? ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி, உருவக அணி, வேற்றுமை அணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு வேற்றுமை அணி. இது போல் திருக்குறள் கொடுத்துட்டு அது சார்ந்த கேள்விகளை கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கு புக்கில் 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 37 திருக்குறள் இருக்குது. இந்த 37 திருக்குறளுக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட நான் வீடியோ கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டெட்டுக்கு இந்த டாப்பிக்லேருந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த திருக்குறள் அணிக்கு இது வரைக்கும் 43,000 பேர் பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நமக்கு ரிசல்ட் வந்தப்போ கமெண்ட்டில் கூடமே இந்த திருக்குறள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கும் அந்த ஷார்ட்கட் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓமை அணிக்கு மட்டும் அதில் ஷார்ட்கட் இருக்காது. ஏன்னா ஓமை அணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு சில வேர்டெல்லாம் இருக்குது, அதை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதையுமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே எல்லோரும் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த வீடியோவுக்கு போயிடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம். இதோட டெஸ்ட்டு எப்போ இருக்குது அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லிடுறேன். நம்ம புக்கில் மொத்தமாக 37 திருக்குறள் தான் இருக்குது. நாளைக்கு மார்னிங்கே 5 o'clock டெஸ்ட் எழுதலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. அதில் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் நிறையா சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் 2-3 டைம் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த திருக்குறளை மட்டும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் திருப்பி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதோட டெஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் 5 o'clock டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கு மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸ்க்கு நோட்ஸ் நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கிறதுனால உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இனி வர்ற காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நிறைய பேர் கிளாஸை ஃபஸ்ட்டில் நல்லா ஈகராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரீங்க. உங்களோட ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க. தொலைப்பையிலேருந்தே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தால் தான் எக்ஸாம் நெருங்கக்குள்ளே நம்ம போர்ஷனை ஓரளவு கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் படிச்சுக்கலாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் நெருங்கும் போது உங்களுக்கு தான் பேர்டன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தமிழ், சைக்காலஜி, இங்கிலீஷ் தான். அதுவும் பர்டிகுலராக செலக்டட் டாபிக் கொஞ்சம் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருந்தால் சயின்ஸ் மேக்ஸ் பார்க்கணும். சோஷியல் மேஜராக இருந்தால் 60 மார்க்ஸுக்கு சோஷியல் பார்க்கணும். இன்னும் நம்ம நிறைய படிக்கணும். அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு சொல்கிற டாப்பிக்காவது முடிச்சிருங்க. ஆனால் ஒரு சிலர் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அப்படி படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த லீவுக்குள்ளேயே எந்த அளவுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமை, அதாவது இது கோல்டன் பீரியட்னே சொல்லலாம், இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளோட கிளாஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே சமயம் எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.